எங்களோட இடம் வடக்கு மாகாணம் பூனகிரி. நான் ஏதாவது ஒரு மீடியா கிளாஸ்ல சேரணும், மீடியா கிளாஸ் ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லி இங்க கால் பண்ணி கதைச்சா பிறகு சொன்னாங்க சூம்ல படிக்கலாம்னு. அப்ப நான் சூம்ல படிக்கிறதா, சூம்ல எப்படி எனக்கு விளங்க போகுது, எதுவுமே விளங்காது. அதுவும் மீடியான்னு சொன்னா நேரடியா படிச்சா தான் விளங்கும், ஒன்றுமே சூம்ல படிச்சா விளங்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல கிளாஸ்ல வந்து சரியன்னு சொல்லி சூம்ல எல்லாம் படிச்சு கொண்டு இருக்கு. சூம்ல என்ன, சூம்ல இருக்கிறவங்களை கவனிக்கவே மாட்டாங்க, எப்படி படிக்க போறேன்னு சொல்லி. ஆனா பார்க்கும்போது ஒவ்வொரு பேர்ட்டு படிப்பிச்சு தரத்தை திருப்பி கேட்கும்போது எனக்கு முதல் கிளாஸ்லயே நான் இந்த கிளாஸை விடக்கூடாது, எப்படியும் விடக்கூடாது, படிக்கணும்னு சொல்லி எங்கட வாய்ஸை கொடுத்து எடிட் பண்றது ஒரு ப்ராக்டிகல் இதுக்கு கொடுத்துட்டு அதை ஸ்டேட்டஸ் விடும்போது ஒரு 3 நாளால எங்கட ஊர்லயே முன்பள்ளியில விளையாட்டு போட்டி நடந்துச்சு. நீ வந்து முன்னால அறிவிக்க முடியும்னு சொல்லி அந்த விளையாட்டு போட்டிக்கு போகும்போது எல்லாருமே என்ன, அட நீ இவ்வளவு நல்லா செய்கிறா என்று சொல்லிட்டு அந்த முன்பள்ளியில படிச்சு வச்சு கொடுக்குற டீச்சரே எனக்கு 9,000 ரூபாய் காசு தந்தாங்க. அது நான் அடுத்த கிளாஸ் பீஸா கட்டின்னு அப்ப வீட்டு அதுக்கு பிறகு நீ படிக்கிறது பிரயோசனமா தான் இருக்குது, நீ படி, உன்னால முடியும் என்று சொல்லி அங்க இருந்து இங்க இப்ப கூட எக்ஸாமுக்கு வரும்போது 14 மணித்தியாலம் நான் வெளிக்கிட்டு இங்க வந்து 14 மணித்தியாலம் கிளாஸுக்கு வந்தேன். என்ன மாதிரி இருக்கு, நான் சொன்னேன் நடடா நான் நேரடியா போயிருக்கணும். அப்பா கால் பண்ணி கேட்கும்போது அப்பா நான் நேரடியா போயிருக்கலாமே, கிளாஸுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அப்பா பேருந்து எல்லாத்தையும் சொன்ன பிறகு அப்பா சொன்னாரு நீ 3 மாசம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ரூம் எடுத்து தந்திருக்கலாம்னு சொன்னாரு. அப்படி எனக்கு ஒரு பிரியோசனமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தமிழ் எஃப்எம்ல வேலை செய்யற என்னோட படிக்கிற ஒரு பிள்ளை நான் எல்லாத்தையும் சொன்ன பிறகு இதுல கிளாஸ்ல நானும் ஜாயின் பண்ணலாமான்னு சொன்னேன். நான் சொன்னேன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம், அடுத்த வச்சோட நீ ஜாயின் பண்ணு, நல்ல ஒரு கிளாஸ்ன்னு எல்லாருமே அப்படி கேட்டாங்க. இது ஒரு பிரயோசனமான கிளாஸ், இதுல எதுவுமே டைம் வேஸ்ட் ஆகினு நாங்க சொல்ல முடியாது. சேராக்களா இருக்கட்டும் எல்லாரையுமே ஒருத்தர் கண்டுக்காம அப்படி இல்லை. இதுல முதல் எனக்கு ஒரு பிடிச்சிருந்த விஷயம் மதம்ன்றது ஒன்று இல்லை, எல்லாருமே படிக்கணும் என்ற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். எனக்கு இதுல எதுவுமே வேஸ்ட் ஆகினு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே எனக்கு பிரயோசனமா இருந்தது. அதனால ஜேஎம் மீடியாவுக்கு என்னுடைய நன்றிகள். இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜேஎம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. அதிசிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெறுமதியான சான்றிதழ். ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். ஜேஎம் மீடியா காலேஜ் 0777128 348.